நாம் மகிமைப்படுவதாக எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு 6 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசேப்பாத்தோடு இருந்தார். அவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய நடந்த வழிகளில் நடந்து. அல்லேலூயா. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தர் யோசேப்பாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி அவன் இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. இங்கே யோசபாத்தை குறித்து இந்த செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த யோசபாத் என்ன செய்தான்? 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் யோசேப்பாத்தை போல நாமும் அவனை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யோசேப்பாத்து கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்க வேண்டுமானால் யோசேப்பாத் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். அவன் என்ன செய்தான்? 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பாகால்களை தேடாமல், அவன் யாரு தேடினா? தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. யாரை தேடினா? அவன் கர்த்தரை தேடினான், பாகால்களை தேடவில்லை. பாகால் என்று சொல்லப்படும் போது விக்கிரகங்களை தேடவில்லை, விக்கிரக ஆராதனை அவன் செய்யவில்லை. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பல இடங்களுக்கு போய் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் இந்த யோசேப்பாத்தோ என்ன செய்தான்? இந்த 3வது வசனத்துல யோசேப்பாத் எப்படி என்ன செய்தான்? பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. எப்படி தாவீதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான், கர்த்தருடைய கற்பனையில் கைகூட நடந்தான், கர்த்தருடைய சித்தத்தை செய்து நடந்தான். அதனாலதான் சாலமோனுக்கு என்ன சொல்றார் கவனிங்க, உன் தகப்பன் எப்படி கற்பனையில் கை கொண்டு நடந்தாரோ அவனமாகவே நீ என்ன செய்யணும்? நடக்கும்போது, நீ அப்படி செயல்படும் போது, அவர் வழிகளில் நடக்கும் போது, அவன் எப்படி நடந்தான் அப்படி நடக்கும் போது நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம், உனக்கு வருஷங்களை ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பேன், நீ கேளாத ஐஸ்வரத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 14வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளை என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நான் தருவேன், இல்ல உன்னை செல்வ செழிப்பாய் மாற்றுவேன். இன்றைக்கு தரித்திரம், நெருக்கம், கஷ்டம், சமாதானம் குறைவு இதெல்லாம் எதனால வருகிறது? சொல்லுங்க, எதனால வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்ற கர்த்தரை தேடாமல் பாகால்களை தேடுவதினால். அல்லேலூயா. பாகால்களுக்கு செவி கொடுப்பதினால். இன்னைக்கு இவன் என்ன செய்தானா? தன் தகப்பன் தாவீது எப்படி கர்த்தரை பின்பற்றினானோ, எப்படி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ அப்படியே யோசபாத் நடந்தான். அல்லேலூயா. சாலமோனுக்கு தான் சொல்றார், தாவீது நடந்தபடியே நீ நடந்தால் என்ன, உன்னை என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்கக்கூடியவர். 2வது கூட்டத்தார் செவி கொடுக்காத கீழ்ப்படியாதவர்கள்,
அப்படி வழியில நடக்காது. ஆனா அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழியிலே நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் இளைப்பாறுதல் இல்லை? காரணம் ஆண்டவருடைய வழியிலே நடக்காது இருப்பதே ஒரு காரணம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு நல்ல வழி எது என்று கேட்டு நீங்கள் அதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா விசாரிக்கணும், எந்த வழி நல்ல வழி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்று சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. அதனால எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே வழியாக இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் 2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்றடைந்து மேய்ச்சல்களை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே வழியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் யார் வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோம், யார் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நமக்கு வழி, நல்ல வழி எவைகள் என்று கேட்டு அதுல பூர்வ பாதையில் எவைகள் நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிற, நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தார் மனமோடு போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர் பலவிதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு தாவீது நடந்தது போலவே நாமும் அவருடைய வழியில நடப்போமானால் நம்மை தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்காய் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீ கை கொள்ளும்படிக்கு என்னுடைய பார்வைக்கு நீ செம்மையானதை செய்து உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி தருவேன். அல்லேலூயா. அழகா சொல்றார். யோசேப்பு பார்த்து கூட கர்த்தர் இருந்தார். காரணம், அவன் பாகால்களை பின்பற்றாமல் தேடாமல் தாவீது தன் தகப்பனாகி தாவீது தேடியது போல கர்த்தரை தேடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொண்டான், சுதந்திரித்துக் கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த செய்தி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். அந்த வழி என்ன வழி?
ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 35:6. அது பரிசுத்தமான வழி. அது என்ன வழி? ஆண்டவருடைய வழி பரிசுத்தமான வழி. அசுத்தமானவரை பிரவேசிக்க முடியாது, தீட்டானது அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால தேவனுடைய வழியானது அது பரிசுத்தமுள்ள வழி, அது நீதியின் வழி, அது சமாதானத்தின் வழி என்றெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வழி பரிசுத்தமான வழி. எடுத்தவர் வாசிங்க. அப்பொழுது ஊமையன் நாவை இப்பொழுது கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் காடாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுள்ளமாகவும் வலு சர்வங்களும் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் ஞானம் உண்டாகும். ஆமென். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது என்ன வழியாது? அது பரிசுத்த வழி. அல்லேலூயா. அது பரிசுத்த வழி எனப்படும். வாசிங்க. யாரு? தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் ஆமென் பேதையா இருந்தாலும், நல்லா கவனிங்க, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் திசை கெட்டு போவதில்லை. எந்த வழியில் நடக்கணும்? பரிசுத்தமான வழியில் நடக்கணும். முடிவு வரைக்கும் பாருங்க. நீதிமான் பாவிகள் நீதிமான் சபையில நிலை நிற்பதில்லை. பாவத்தை நிறுத்து பரிசுத்த வழியில நாம் பிரவேசிக்க ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நம்மை போல மனிதனாய் வாழ்ந்து நம்மை போல அவர் உண்ணவும் உடுக்கவும், அவர் உறங்கவும், அவர் நடக்கவும், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராய் அவர் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படும். தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், வஸ்திரமும் இல்லாதவர்களை கண்டால் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். அவரை போல தாழ்மை அன்பு மனதிற்கும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம் பாகால்களை விக்கிரகாரரை நாம் தேடாமல் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதை எப்படி தொழுது கொள்ள? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். போயிட்டு மென் வச்சு கொத்திக்கிட்டோம், மாலை போட்டுக்கிட்டோம், இல்லை வஸ்திர அந்த துணியெல்லாம் ஏலம் போடுற அந்த கட்டுற புடவைகள் இல்லை ஏலம் விட்டு அது எடுத்துட்டு அதை எடுத்துட்டோம்னா பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி. ஆனால் வேதத்துக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சத்தியமே வேதத்தில் இல்லை. வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாகத்தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லாத, பைபிளில் சொல்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, மெய்யான ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இது சொல்லப்பட்டிருக்கு ஏசாயாவின் புஸ்தகத்துல 55:9 வாசிங்க. 55ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. இல்ல 8ஆவது வசனத்தை தானே வாசிக்கிறீங்க. 9ஆவது வசனம் 8-9 2 வசனத்தை சேர்ந்து வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய வழியில நாம் நடக்க வேண்டும். அந்த வழி என்ன வழி? பரிசுத்தமான வழி. அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தாவீது நடந்தது போலவே நாம் நடக்கும் போது நம் ஆண்டவர்
நமக்கு ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, சந்தோஷத்தை மாத்திரமல்ல, சமாதானத்தை மாத்திரமல்ல, நாம் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால நமக்கு சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் நமக்கு சுகம் இல்லை, எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வழியில நாம் என்ன செய்யல, நடக்கல. அல்லது கர்த்தருடைய வழியில நடந்துப்பா, பூர்வ பாதைகளை கேட்டு நல்ல வழி எது என்று கேட்டு அதில் பிரவேசிக்கிறவன் இல்ல, அப்படி நடந்தா கர்த்தர் என்ன செய்வாரா, ஆசீர்வதிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டோம். 2 நாளாக எடுத்துக்கொள்வோம். அதுல 17ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். 3வது வசனத்திலிருந்து வாசித்தோம். கர்த்தர் யோசேபாத்து கொண்டு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனாகிய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யாருடைய கற்பனை? கர்த்தருடைய கற்பனையின்படி அவன் நடந்து கொண்டான். 5வது வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவன் கையின் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவன் எப்படி ஆண்டுடைய வழியில நடந்தானோ அதனால கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை என்ன பண்ணறான், நிலைப்படுத்தினார். அல்லேலூயா. திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தா ஐஸ்வர்யம் கனமும் எங்கிருந்து வர தெரியாது. அவர் ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க யோசபாத்துக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களா, காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா. யோசபாத்துடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. யூதாவை விட்டு அகற்றினான். பிரியமானவர்கள், இந்த யோசேபாத்து தாவீது நடந்தது போல நாம் நடப்போம் சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னைக்கு நம்முடைய ஆண்டு வழியில தான் நடப்பேன் தீர்மானிக்கணும். அவருடைய வழியில நான் நடப்பேன், அவருடைய சித்தத்தை செய்வேன், அவருடைய கற்பனையை கை கொள்ளுவேன், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பேன், கீழ்ப்படிவேன். தேவ ஆசீர்வாதங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குரியவனாய் கர்த்தரை மாற்றுவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல முழங்கால் படிவோம், ஜெபிக்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God, glory to God. எல்லாம் கண்களில் மூடி முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு ஏசப்பா, சிங்கக்குட்டிகள் கூட காட்சி அடைந்து பட்டினியாக இருக்கப்பா, நான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் உடைய வழியை நாங்கள் தேட வேண்டும் அப்பா. உடைய வழியில நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய வழியில நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வழி பரிசுத்தமான வழி என்பதை வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரோடு ஒரு கர்த்தர் இடைப்படுவீராக ஆண்டவரே. யோசேபாத்தை போல நாங்கள் பாகாலை தேடாமல் பாகாலை எங்களை விட்டு அகற்றி தாவீது நடந்தது போல, தாவீது கர்த்தரை தேடியது போல, முற்பிதாக்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தியது போல ஆண்டவரே, யோசபாத்துடைய இருதயம் உற்சாகம் கொண்டது போல கர்த்தரை தேடுவதற்கு எங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பெல்லாம் நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டுமோ, துதிக்க வேண்டுமோ, மகிமைப்படுத்த வேண்டுமோ, அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஆண்டவரே நாளில வந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் சகோதரிமார்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தினேன் தீர்மானித்து இனி கர்த்தருடைய வழியில நான் நடப்பேன் என்று தீர்மானித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல வசனங்கள் என் கொடுத்திருந்தாலும் ஒரு சில வசனங்களாக இருந்தாலும் அதில் ஜீவன் ஒன்று, அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு ஒரு கர்த்தர் இடைப்படுத்த ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் மாத்திரமல்ல ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கிடைக்க
ஊழியக்கான வார்த்தையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.